ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நிலா சோழன் கிட்ட எதையோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க, வெட்கப்படுறாங்க. இதை பார்த்த சோழனுக்கு அப்படியே புல் அரிக்குது. என்ன எப்பவுமே இல்லாம இப்போ நிலா இப்படி வெட்கப்படுறாங்க? ஒருவேளை அவங்க மனசுல உள்ள காதலை சொல்லுவாங்களோ? ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, கையும் ஒல்ல காலும் ஒல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சோழன் பயங்கரமா அப்படியே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா ரொம்ப நேரமா அது வந்து உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்னங்க நீங்க இப்படி வெட்கப்படுறீங்க? நீங்க இப்படி வெட்கப்பட்டு நான் எப்பவுமே பார்த்ததில்ல. ஆமா, அ என்ன சொல்லப் போறீங்க? நீங்களும் நானும் ஒண்ணு சேர்ந்து வாழலாமா? நமக்குள்ள டிவோர்ஸ் அதெல்லாம் வேண்டாம் தானே? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ ப சோழன் வந்து பயங்கர சந்தோஷமா எங்க நிலா கிட்ட சொல்லவும், நிலா ஷாக் ஆகுறாங்க. ஏங்க, என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கல. உங்கள ஒரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம பல்லவன பத்தின விஷயம் தான் இது. அத நான் அப்புறம் சொல்றேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். வண்டிய ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் விட்டுறக்கூடாதே உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்றாங்க. என்னங்க நீங்க? இப்படி பலூன் பெருசா ஊதி கடைசியில அது டப்புன்னு வெடிஞ்சு காத்து போற மாதிரி ஆயிப்போச்சே. நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லவும், சரிங்க. ஓவரா திங்கிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நடுங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம சோழன் இருந்துட்டு அப்படியே வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. எங்கெங்க போக போறோம்? போனா எங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா தெரியும்ல. நான் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? வாய மூடிக்கிட்டு வாங்க. நான் சொல்ற ரூட்ல வண்டிய விடுங்க. அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இங்க நம்ம காயத்ரியோட வீட்டுக்கு தான் நம்ம சோழனும், நீலாவும் போறாங்க. இங்க காயத்ரி வந்து காலேஜ் முடிஞ்சு அப்பதான் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம நிலாவும் சோழனையும் பார்க்குறாங்க. "வாங்கக்கா, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கூப்பிடுறாங்க. நம்ம சோழன் நினைக்கிறாங்க, எதுக்காக நிலா தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அந்த காயத்ரி இப்போ வரைக்கும் நம்மள இன்னுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பாளோ? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. நம்ம காயத்ரியுமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தண்ணியெல்லாம் குடுக்குறாங்க. "டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு, "வேண்டாம் காயத்ரி, வா நீ உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, சும்மா தான் காயுமா. ஆமா நீ ஓகே தானே? இப்போ உனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லல்ல? நீ பாட்டுக்கு ஃப்ரீயா காலேஜ் போயிட்டு நல்லா படிக்கிறல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அக்கா, நீங்க என்கிட்ட பேசிட்டு போனதுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமா தான்க்கா இருக்கேன். எத பத்தியுமே நினைக்கிறதில்ல. என்னுடைய வாழ்க்கைய இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய முடிவு பண்ணி வச்சிருக்கேங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து அவங்களோட மனசுல உள்ள எல்லாத்தையுமே நம்ம நிலா கிட்ட சொல்றாங்க. நம்ம சோழனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிலா இருந்துட்டு, "ஏங்க, இவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்படியே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி இருந்துட்டு, "எதுக்காகங்க்கா? அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல காயத்ரி, உன்னுடைய மனச அவர் காயப்படுத்தியிருக்காரு. அவரால நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப. உன்னை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வேணும்னே உன்கிட்ட பேசி பழகல. நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இருந்தாலும் நீ ரொம்பவே கஷ்டப்பட்டதுக்கு காரணம் இவர் தானே. அதான்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சோழனுமே நிலா சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, அதே சமயம் நம்ம பண்ணுனதும் ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்க காயத்ரியுமே இருக்கட்டும், அதெல்லாம் எதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம சோழன் வந்து வெளியே போயிடுறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, "சரி காயத்ரி, இப்படியே ஜாலியாக உன் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். சடான்னு பார்த்தவங்கள எல்லாரையுமே நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவங்க கூட கொஞ்ச நாள் பேசி பழகிட்டு அவங்கள உனக்கு பிடிச்சிருந்தது, உன்னுடைய லைஃபுக்கு அவங்க கரெக்டாக வருவாங்க, உனக்கு ஏற்றவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீ லவ் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஏனா தோணான்னு சொல்லிட்டு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நீ இறங்கிடக்கூடாது. சரியா? நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். முக்கியமா உனக்கு சொந்த கால்ல வேலை இருக்கணும். சொந்தமா நீ உன் காசுல நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட்டு நீ வேலைக்கு ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அப்படின்னு நம்ம காயத்ரி கிட்ட சில அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம நிலா வந்து வெளியே போகிறாங்க. சோழன் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. "என்ன சோழன், ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னங்க நீங்கள் இங்கே வரப்போகிறத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க?" "இல்லைங்க, சொல்லியிருக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் திடுப்புன்னு நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லிட்டீங்க." "சரி, வேறு வழியே இல்லாமல் தான் கேட்டேன்." "என்னங்க நீங்கள் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தொந்தரவுமே அந்த காயத்ரி குடுக்கல. அவங்க நெனச்சிருந்தா உங்க மேல கேஸுமே போட்டுருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு,
ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பதறவும், ஆமாங்க. கண்டிப்பா அவங்க நெனச்சிருந்தா உங்க மேல கேஸ போட்டு உங்கள உள்ள தள்ளியிருக்கலாம். ஆனா அவங்க அத எதுவுமே பண்ணலல்ல. நீங்க மன்னிப்பு கேட்டது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க. அத பத்தி எதுக்காக இப்ப பேசிக்கிட்டு, சரி நம்ம அப்படியே வீட்டுக்கு போவோமா? அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம பல்லவன் காலேஜ் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில இங்க அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா பக்கத்தில் ஒரு ஆளுமே, அதாவது நம்ம கோமலோட ஹஸ்பண்டும் வராங்க. அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிக்கிட்டே வராங்க. பார்க்குறாங்க நம்ம பல்லவன், இவங்க நம்ம அம்மா மாதிரியே தெரியுது. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆள் வந்துருக்கிட்டு இருக்காரு. அவர் யாராக இருக்கும்? ஆனால் பக்கத்தில் வர்றது கண்டிப்பாக நம்ம அம்மா தான். சரி நம்ம போய் பேசிடுவோம். அம்மா இதே ஊரில் தான் இருக்காங்க போல. இதே ஊரில் இருந்துமே ஏன் நம்மளை பார்க்க வரல? ஓ! கரெக்ட்டு. அப்பா அவர அடிச்சு தொரத்திட்டாங்க. கண்டிப்பா தொரத்திருப்பாரு. அதனால தான் பயந்துக்கிட்டு அவரு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பல்லவன் வந்து நெனைக்கிறாங்க. சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓடி போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கோமல் வந்து அப்படியே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. என்ன இந்த பல்லவன் வந்து முன்னாடி நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்னை பார்த்ததுமே நீங்கள் சந்தோஷமாக பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா எதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பல்லவா, அது ஒன்றும் இல்லை பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டுமே இருக்காங்க. ஐயோ நீ போயா, நான் பல்லவங்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுமே, அதாவது கோமலோட ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, ஏம்மா எதுக்காக நீங்கள் என்னை விட்டுட்டு வந்தீங்க? ஆமாம் இப்போ வந்துக்கிட்டு இருந்தாரு உங்கள் பக்கத்தில், அவர் யார், அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு தெரியல. இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சி எதுக்காக தேவையில்லாமல் பிரச்சனை, பல்லவனுமே நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு இதை அவன் நினைக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு இவர் கூட தான் இருக்க முடியும், பல்லவன் கூட இருக்கவும் முடியாது. பேசாமல் நம்ம எல்லா உண்மையுமே சொல்லிடுவோம். இதுக்கப்புறம் பல்லவனை நம்ம கிட்ட வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, தேவையில்லாம நீ என் நினப்பாவே இருக்காத. நான் உன் கூடலாம் இருக்க முடியாது பல்லவா. ஏம்மா ஏன் இருக்க முடியாது? நீங்கள் தானே என்னை பெற்றீங்க, நீங்கள் தானே எங்கள் அம்மா. நீங்கள் பயப்படாதீங்க. அந்த ஆள், அதான் என் அப்பா, உங்களை திட்டினாரா, அடித்தாரா, அவர் தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பல்லவா, அவரெல்லாம் எதுவுமே பண்ணல. நானாக தான் அந்த வீட்டை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக நீங்கள் அந்த வீட்டை விட்டு வரணும்? இங்கே பாரு பல்லவா, கடைசி வரைக்கும் உன் கூடலாம் இருக்க முடியாது. இப்போது இதை போனாரே அவர் தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பல்லவனோட முகம் மாறி போகுது. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம் பல்லவா, அப்போது அவர் எங்கள் வீட்டில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கோமல் இருந்துட்டு, நடேசனை கேட்குறியா, அவர் வந்து உன் அப்பா இல்லை பல்லவா, அது மட்டும் இல்லாமல் இவரும் உன் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம பல்லவன் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அவரும் என் அப்பா இல்லை, இவரும் என் அப்பா இல்லை, அப்போ என்னுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கோமல் இருந்துட்டு, இங்கே பாரு பல்லவா, உன் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பல்லவன் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. என்னம்மா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கதை சொல்கிறீங்க? அப்போது என் அப்பா இறந்து போயிட்டாரா? எனக்குன்னு யாருமே இல்லையா? அப்போது நீங்கள் கூட எனக்காக இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பல்லவா, உன் அண்ணனுங்க, ஏன் நடேசன் அவர் கூட உன்னை பெத்த பிள்ளையாக தான் பார்க்குறாங்க. உன் அண்ணனுங்க உன் மேலே நிறைய பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை சின்ன வயசுலேயே அங்கே விட்டுட்டு வந்ததுக்கு காரணமே அவங்க எல்லாருமே உன் மேலே பாசமாக இருக்காங்க, உங்க கூட ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக தான். நீ என் கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்க முடியாது பல்லவா. ஏன்னா என் நிலமை அப்படி. என்னை சுற்றி நிறைய கடன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை நீ என் கூட இருந்தாலும் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு, என் புருஷனை விட்டுட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு உன் கூட நான் வந்து இருக்க முடியாது பல்லவா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நடேசன் அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கிட்ட எப்படி என்னை அங்கே விட்டுட்டு போனீங்க? என்ன சொந்தம் அவங்க நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பல்லவா, குஜராத்தில் நம்ம பெரிய ஹோட்டல் கடை வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது இவர் லாரியில், அதாவது லாரி ஓட்ட வருவார், சாப்பிட்றதுக்காக எப்போவுமே நம்மளோட கடைக்கு தான் வருவார். இப்படி பழக்கமானவர் தான். கொஞ்ச நாளில் உன் அப்பா இறந்துட்டாரு. இப்போ போனாரே என் புருஷன் சொன்னனே, அவர் தான் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர்கிட்ட, நடேசன் கிட்ட போயிட்டு நாம் ஆதரவுக்கு நின்னோம். நானுமே ஹெல்ப் கேட்டேன். அதனால் அவருமே எனக்கு ஹெல்ப் பண்ணார்.
அ என்ன நான் இந்த இப்ப இருக்கீங்களே நீங்க, அந்த வீட்டுக்கு நடேசனோட வீட்டுக்கு உன்னையும் என்னையும் கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அவங்க வீட்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறமும் வந்து என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்ப போனார்ல அவரு. நானும் வேற வழியே இல்லாம என்னுடைய நிலைமைய யோசிச்சு நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதாவது நீ வந்து என் கூட இருக்கிறது என் புருஷனுக்கு பிடிக்கல. அதனால தான் உன்ன நடேசன் வீட்லயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன் பல்லவா! ரொம்ப வருஷமாச்சு. சொல்லப்போனா உன் மேல எனக்கு அம்புட்டு பெரிய பாசமெல்லாம் இல்ல. பெத்தமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு பாசம் மட்டும் இருக்கு. ஆனா உங்க அதாவது உங்க அண்ணனுங்க, நடேசன் இவங்க எல்லாருமே உன் மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்க அளவுக்கெல்லாம் எனக்கு பாசம் இல்லன்னு தான் சொல்லணும். இனிமே என்ன தேடி வராத பல்லவா! அம்மானும் என்ன கூப்பிடாத. ஏன்னா நான் உன் கூட இருக்க முடியாதுல்ல. எனக்கு நெறைய கஷ்டம் இருக்கு. நெறைய கடன் இருக்கு. இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கே எனக்கு சரியா போயிடும். நீ என்ன தேடி இனிமே வராத பல்லவா! தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது கோமல் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம பல்லவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. காலையில் தான் நம்ம நிலா வந்து பல்லவன் கிட்ட பேசி அவரை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் காலேஜுக்கு அனுப்பியிருப்பாங்க. காலேஜுக்கு நம்ம பல்லவன் காலையில் ரொம்ப சந்தோஷமாக தான் போயிருப்பார். இப்போது வரப்போ அவங்க அம்மாவை பார்த்து அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் யோசித்து யோசித்து ரொம்பவே அப்படியே தலை மண்டை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்படியுமே நடக்குமா? இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா? நம்மளை பெற்றுட்டு நம்மளை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் நடேசனை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏன்னா எத்தனையோ டைம் நம்ம பல்லவன் வந்து நடேசனோட ஷர்ட்டை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, உன்ன மாதிரி ஒருத்தவங்க இருக்கவே கூடாது, நீ செத்து போயிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனையோ டைம் அவரை திட்டியிருக்கோம். அதனால தான் அண்ணி நம்மக்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் யோசித்து பார்த்து பார்த்து நம்ம பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்க டைமில் தான் இங்கே காயத்ரி காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. பல்லவனை பார்க்குறாங்க. என்ன இவர் டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நானும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மாதிரி நினச்சிக்கோங்க. தயவு செஞ்சு உங்களோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாரம் கம்மியாகும். உங்களுக்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. சொல்லலாமா வேணாமான்னு கூட நம்ம பல்லவனுக்கு தெரியல. அதனால் அப்போதைக்கு தனக்கு ஆறுதலாக நம்ம காயத்ரியை தான் நம்ம பல்லவன் வந்து நினைக்கிறாங்க. காயத்ரி, எப்படி உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியல. எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு அதாவது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை. சும்மா எல்லோரும் பேசுவாங்க, பழகுவாங்க, அவ்வளோதான். வீடு வரைக்கும் கூட எனக்குன்னு எந்த ஃப்ரெண்டுமே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு நான் யார்கிட்டையுமே க்ளோஸும் கிடையாது. நான் உன்னை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி சொல்கிறேன். இதை யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவனோட கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க அம்மா இப்படி தான் நான் வளர்ந்தேன், இப்படி தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கரமாக அழுகுறாங்க. காயத்ரிக்கு இவங்களோட அதாவது பல்லவனோட கதையெல்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். இங்கே பாருங்கள், உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்கள் அம்மா. அதாவது உங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கொடுக்கல. அவங்க உங்களை பிடிக்காம போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதுக்காக அவங்கள பற்றி நினச்சி நீங்கள் கவலைப்படணும்? கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படவே கூடாது. உங்களை விட்டுட்டு போனவங்கள பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்காக இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்ற பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியுமே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. என் அண்ணி, என் அண்ணனுங்க, என் அப்பான்னு எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தாங்க கரெக்டு. என் அண்ணனுங்களுக்காகவும் என் அப்பாவுக்காகவும் தான் இனிமேல் நான் வாழ போகிறேன். அவங்களோட சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். என்னை பெற்றவங்களே என்னை வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கும் என் அண்ணனுங்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அப்படி சம்மந்தம் இல்லாதப்பவே என்னை தூக்கி பாசத்தை கொட்டி தூக்கி வளர்த்து என்னை எப்படியெல்லாம் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க தெரியுமா? இப்போ வரைக்குமே எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் முகம் ஆடிட்டேன் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே என் மேலே பாசம்
யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதானே, இனிமேல் அவங்கள பற்றி நான் நினைக்கவே மாட்டேன், எனக்காக யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி மட்டும்தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. இங்கே காயத்ரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்பவுமே இப்படி இருங்க, உங்களுக்காக யார் இருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் தெளிவாக இருக்கீங்க, இன்னும் நீங்கள் எதையுமே நினைக்காம ஹாப்பியாக இருக்கணும். சரி வாங்க, நம்ம டீ கடைக்கு போயிட்டு டீ குடித்தா எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் என் கூட ரிலாக்ஸாக பேசுங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டமும் மறந்து நீங்கள் ஹாப்பியாகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி சொல்கிறாங்க. இப்போது இங்கே காயத்ரி ரொம்பவே ஆறுதலாக நம்ம பல்லவனுக்கு பேசவும் பல்லவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது இவங்க 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் கோவிலுமே இருக்குது. கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. இங்கே காயத்ரி வந்து பல்லவனோட நல்லதுக்காக தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். பாவம், யாரோட வாழ்க்கையிலுமே அவரோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சாமிக்கிட்ட வேண்டிப்பாங்க. இங்கே பல்லவனுமே இனிமேல் நான் எதை பற்றியுமே நினைக்க போகிறதில்ல, என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் மாதிரி கூட எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் அங்கே ஒரு சாமியார் வராங்க. இவங்க 2 பேரையுமே பார்த்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம காயத்ரியும் பல்லவனும் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம், உங்களோட தலையெழுத்தே அப்படி தான், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. இங்கே பாருப்பா தம்பி, நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து கடவுள் உனக்கு இந்த பொண்ணை கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணு மூலமாக நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குவ, உங்கள் வாழ்க்கை ஜகஜோதியாக மின்ன போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம காயத்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பல்லவனுக்குமே வெக்கமாக வருது. இப்போ அங்கேருந்து சாமியார் போயிடுறாங்க. ஆசீர்வதிச்சுட்டு நம்ம காயத்ரிக்கு அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ பேச்சே வரல. பல்லவனுமே வெக்கப்படுறாங்க. இப்போது காயத்ரி இருந்துட்டு, சரிங்க நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காயத்ரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம பல்லவன் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. பல்லவன் வந்ததுமே இங்கே நம்ம சேரனோட முகத்தை பார்க்குறாங்க. சோழன், பாண்டியன் இவங்க முகத்தெல்லாம் பார்த்து அப்படியே ரொம்பவே ஆதங்கமாக பாசமாக பார்க்குறாங்க. எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே இவ்வளோ அன்பு கொட்டுறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுக்கு பயங்கரமாக பாசம். அது ஏற்கனவே அவங்க எல்லாருமே அனந்தம் இங்கே பாசமாக தான் இருப்பாங்க. பல்லவனால் அதை வந்து அடக்கிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பாசம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன சேரன் இருந்துட்டு, என்ன இவன் இப்படி பார்க்குறான், டே பல்லவா என்னடா ஆச்சு, டீ ஏதாச்சும் வேணுமாடா, அதுக்கு தான் இப்படி குறுகுறுன்னு பார்க்குறேன் என்ன? ஐயோ அண்ணே, அதெல்லாம் இல்லைண்ணே, சும்மா தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா போடா, எதுக்காக கலாய்க்கிற அண்ணே, உண்மையாக தானே, உண்மையாக சொன்னால் நம்ப மாட்டியே, ஏன் அண்ணி, அண்ணனுக்கு என்ன குறைச்சிரு, அழகாக தானே இருக்காரு. ஆமாட பல்லவா, அண்ணன் ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சோழன் நடந்துட்டு, என்ன பல்லவா ஏன்னா அண்ணனை அப்படியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா விஷயம், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. அது ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. என்னடா எந்த பொண்ணாவது ப்ரப்போஸ் பண்ணிருச்சா? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணே, சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. இப்போது நம்ம சேரன் வந்து டீ போட்டு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. டீ குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக டீ குடிக்கிற டைமில் நடேசன் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து ரேடியோ டப்பாவை எடுத்துகிட்டு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நடேசனை பார்த்ததுமே இங்கே நம்ம பல்லவனுக்கு ஒரு தனி மரியாதை வந்துடுது. இவரை மாதிரி யாரையுமே நம்ம நல்லவங்களை இந்த உலகத்திலே பார்த்துருக்க மாட்டோம், இவரை நம்ம சாமி போல கூட கையெடுத்து கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போது டீ வந்து அப்போ தான் நம்ம பல்லவன் வந்து அதாவது குடிக்கலான்னு போயிருப்பாங்க. அப்போ நடேசன் வந்திருப்பாங்க. இப்போது நம்ம பல்லவன் வந்து அவங்களுக்கு போட்டு கொடுத்த டீயை கொண்டு போயிட்டு நம்ம நடேசனுக்கு கொடுக்குறாங்க. இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம நிலா இருந்துட்டு சோழன்கிட்ட, சோழன் அங்கே பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, நேற்று வரைக்குமே ஷர்ட்டை பிடிச்சி ஏயா போயா வாயான்னு சொல்லிட்டு மரியாதையே இல்லாமல் நடத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு அவனுக்கு போட்டு கொடுத்த டீயை கொண்டு போயிட்டு நான் அங்கிளுக்கு கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டோம்ல, அப்போது
நான் நடேசன் அங்கிளுக்குமே வாங்கிக்கிட்டேன். எதுக்காக பிரியாணி வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டான் பல்லவன். இன்னைக்கு அவன் குடிக்கிற டீயை கொண்டு போயிட்டு அங்கிளுக்கு கொடுக்குறான். எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குங்க சோழன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நானே அதிர்ச்சியாக தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. நீங்கள் தான் காலையில் அவனை எங்கே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனீங்களாம். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல நீங்கள் என்ன பேசுனீங்க, அப்படி என்ன சொல்லி சமாதானம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நான் அப்படி எதுவும் பேசலையே. ஆனால் பல்லவன் இந்த அளவுக்கு மாறுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நடேசனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நம்ம பிள்ளை பல்லவன் இவ்வளோ நல்லவனா மாறிட்டானா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டானா, அது எப்படி ஒரே நாளாக திடீர் மாற்றம். நேற்று கூட ஷர்ட்டை பிடிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது செத்துப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோங்க, இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனுக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். இப்போது இவங்க எல்லாருமே அதாவது நம்ம சோழன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பல்லவன் உள்ளே வராங்க. உடனே சோழன் இருந்துட்டு, டே பல்லவா என்னடா அப்பா மேலே பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணே எனக்கு டீ பிடிக்கல, அதான் வேஸ்ட்டாக கீழே ஊற்ற போகிறோன்னு நினச்சேன், அதுதான் அவர் வந்தாரே அவராச்சும் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டே பல்லவா நீ எடுத்துன்னு போய் கொடுத்த விதத்தை பார்த்தா அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியலையேடா. நீ என்னமோ அவர் மேலே ரொம்ப பாசமாக கொண்டு போய் கொடுத்த மாதிரி தானே இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்லுவோம். அண்ணே அப்போது நான் அப்பா கூட சரியாக பேசக்கூடாதா, அவரை எப்போவுமே நான் திட்டிக்கிட்டே இருக்கணுமா என்ன, அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரி நான் இனிமேல் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம நிலா இருந்துட்டு சோழனை முறைக்கிறாங்க. ஏங்க என்னங்க இது, பல்லவனை நீங்கள் மாற்றி விட்டுருவீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழன் பயந்துக்கிட்டு, ஏங்க நான் அவனை அப்படி இருக்கலாம் சொல்லலைங்க, நேற்று ஒரு மாதிரி இருந்தான் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கான், அதாங்க கேட்டேன். டே பல்லவா இல்லைடா, நீ அப்பா கூட ஜாலியாக சந்தோஷமாக பேசு, படத்துக்கு போ, பீச்சுக்கு போ, இப்படி அவர் கூட ஊரை சுற்று, அதுக்கப்புறம் அவருக்கு ஊட்டி கூட விடுடா, நீ என்ன வேணாலும் பண்ணுடா, நான் இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் நீ அப்பாவை கூட சண்டை மட்டும் போட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன்கிட்ட சோழன் சொல்கிறாங்க. நிலா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க. இங்கே நம்ம நிலா பல்லவன்கிட்ட, டே பல்லவா உன்னுடைய மாற்றம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா, இந்த அழகான குருவி கூடு மாதிரி இருக்கிற இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், ஏதாவது சண்டை சச்சரவு ஏதோ ஒரு கோவத்தில் யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட அதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பொறுத்து போகணும்டா, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாழணும்டா, என்ஜாய் பண்ணி வாழ்கிறதுக்காக தானே வாழ்க்கையே அப்படின்னு சொல்லுவோம். அண்ணி எனக்கு நல்லாவே புரியுது அண்ணி, உண்மையாகவே நீங்கள் ரொம்ப கிரேட் அண்ணி, உங்களால் தான் நான் இவ்வளோ மாறியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்க மேலேயும் காட்டுற பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க. இப்போது இப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது பாண்டியன் வந்து கடையில் இந்த டிசைன் மட்டும் பண்ணியிருக்கேங்க, நீங்கள் சொன்ன எல்லா டிசைனுமே நான் முடிச்சிட்டேன், நீங்கள் கடையை நாளைக்கு வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க. நிலாவுமே ஓகே பாண்டி எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா, கூப்பிட்டுருந்தா நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம்ல, நீங்கள் மட்டும் தனியாக ஒத்தாலாம் ரெடி பண்ணிங்களா என்ன. இல்லைங்க நீங்கள் பண்ணி கொடுத்த டிசைனில் பாதி தான் முடிச்சிருக்கேன், மீதி வேலையே நான் நாளைக்கு தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாருமே கடைக்கு போகிறாங்க. நம்ம நிலா வந்து இதை அங்கே வைக்கலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் நம்ம பாண்டியன் சேரன் இவங்க 3 பேருமே பல்லவன் எல்லாம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே வானதி வராங்க. வானதி இங்கே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே கடைக்குள்ளே நின்று ஒவ்வொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாண்டியன் வந்து நம்ம நிலா கிட்ட ரொம்பவே க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இன்னும் வயிற்றெரிச்சலாக இருக்குது வானதிக்கு. இங்கே ரொம்பவே கோவமாக வானதி வந்து நிற்கிறாங்க. இங்கே வானதி வந்து நிற்கிறாங்க. நம்ம பாண்டியன் வந்து வானதியை பார்த்துட்டு அப்பயுமே வானதி கிட்ட பேசாமல் இது நம்ம நிலா கிட்ட வந்து இப்படி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே தப்பாக பேசுறதில்ல, நம்ம நிலாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இங்கே வானதி வந்து சந்தேகப்படுறாங்க. உடனே இங்கே ரொம்பவே கோவமாக போய் பாண்டிக்கிட்ட, பாண்டி என்ன பாண்டி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் நீ என்ன கண்டுக்காம நீ பாட்டுக்கு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. வானதி வா வானதி, வந்து ஏதாவது 1 2 வேலை செய்ய, ஏன் நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்க, இது நம்ம கடை தானே, நான் ஒன்றும் வெட்டியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கல, இவங்கக்கிட்ட ஐடியா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வானதி, நீ போ ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாண்டி நான் என்ன வேலைக்காரின்னு நினச்சிக்கிட்டியா,
வந்து எம்புட்டு நேரம் ஆகுது, ஒரு வார்த்தை கூட உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடல. அது மட்டும் இல்லாம இந்த கடைய டெக்கரேஷன் பண்ண போறோம் வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம நீங்க மட்டும் எல்லாருமா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னாலாம் ஒரு ஆளே இல்லல்ல, என்ன நீ மதிக்கவே மாட்டேல்ல கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, என்ன வானதி இப்படியெல்லாம் பேசுறீங்க? இது பாண்டியோட கடை ஸ்டார்ட்டிங் பண்றதுக்காக நாங்க இப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லப்போனா இது உங்களுக்குமே சேரும் தானே. நீங்களும் பாண்டியும் தான் இது நல்லா எடுத்து செய்யணும். பாண்டி கூப்பிட்டு தான் நீங்க அந்த கடைக்கு வரணுமா என்ன? அப்போ நீங்க என்ன விருந்தாளியா? இந்த கடையோட முதலாளியே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க வானத்தை இருந்துட்டு, இங்க பாருங்க நிலா, உங்களை பார்க்கவே எனக்கு எரிச்சலா வருது. எப்பவுமே பாண்டி உங்ககிட்டயே நின்று அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலா வேலை பார்த்து பாண்டி கடை லீஸ் எடுக்கிறதுக்காக பணம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே மெனக்கட்டு இந்த கடைய டெக்கரேஷன் பண்றதுக்காக டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? எதுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் பாண்டிக்காக செஞ்சுக்கிட்டு கொடுத்துட்ருக்கீங்க? ஏங்க இங்க பாருங்க, உங்களோட கதை எல்லாமே எனக்கு தெரியும். நீங்களும் சோழனும் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிற விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன். அப்போ சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டு பாண்டிய கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே பல்லார்னு வானதி ஒன்று விடுறாங்க. எங்க வானதி கணத்து மேலே கையை வச்சுக்கிட்டு, பாண்டி என்ன பாண்டி இது? என்ன எதுக்காக அறையிற? நான் கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு வானதி, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன், கன்னம் பிச்சில் அடிச்சுன்னு கீழே விழுந்துரும் தெரிஞ்சுக்கோ. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இப்படி தப்பாக யோசிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம், ஒரு வீட்டில் தான் இருக்கோம். என்றைக்குமே இப்படி தப்பாக எப்பவுமே நாங்கள் யோசித்து பார்த்ததில்ல. ஏன் உன் புத்தி இப்படி கோணலும் மானலமாக போகுது? கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ்ன்றதே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பாண்டி எனக்கு அறிவு இல்லையா? அப்போது உங்கள் எல்லாருக்குமே அறிவு இருக்குது. நான் உன்னை தேடி தேடி வரேன் பாரு, அதனால தான் இப்படி செருப்பால் அடித்த மாதிரி அடிக்கிறேன். உனக்காக வீட்டில் எவ்வளோ அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா? நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே நான் எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். ஆனால் எனக்காக நீ ஒன்று கூட செய்ய மாட்டேன்ல. உன்னை ஏன்டா லவ் பண்ணமோன்னு இருக்குது. இங்கே பாருடி, உன்னை எவன் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணா? நீ தானே வந்து வந்து நின்றுக்கிட்டு இருந்த. இங்கே பார், உன் கூட வாழறதுக்கு வாழாமலே அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். எப்படி டார்ச்சர் பண்ணுற இப்போவே? இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்கியோ? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வானதி அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது என்ன பிடிக்கல, இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்களே நிலா, இவங்கள தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், நிலாவுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது வானதி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு.